கேஎன் நேரு. அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். சார் ரைட்டு. இப்போ ஏன் சார் அதை பற்றி பேசுகிறோன்னா, பேச வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. ஏன் வருகிறது அப்படின்னா, அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதுகிறது டிஜிபிக்கு. 27/10/2025 ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. 2538 பேர் வந்து பார்த்திங்கன்னா, பொதுப்பணித்துறையில் ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து ஒரு ஆள் எடுக்கும்போது, அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேம், ஒரு ராக்கெட் நடக்குது. ஒருத்தருக்கு 25 லட்சம் 35 லட்சம்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் நேரு இருக்கார் இல்லையா, அவருடைய சகோதரர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் இன்னொரு நபர் சேர்ந்து பணம் வாங்குறாங்க. அதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் வேறு ஒரு கேஸுக்கு ரைடு போடுறாங்க. வேறு ஒரு பேங்க் ஃப்ராட் கேஸுக்கு ரைடு போகிறாங்க. ஸோ அந்த பேங்க் ஃப்ராட் கேஸுக்கு ரைடு போகும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் இது கிடைக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபிக்கு அனுப்புகிறாங்க, விஜிலன்ஸுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த ஊழல் வழக்கில் வந்து விஜிலன்ஸ் தான் விசாரிக்கணும். ரைட்டு, நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னாங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. சரி ரைட்டு. இப்போது இதில் என்ன ஒரு 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 நகைச்சுவை அல்லது ஏன் வந்து என்ன சொல்லுவாங்க, புரியலை சில விஷயங்கள். ஏன் புரியாமல் இருக்குது அப்படின்னா, இதை வந்து நீதிமன்றத்துக்கு வருது. நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, கேஸை ரெஜிஸ்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணு சொல்கிறாங்க. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணலன்ற காரணத்துக்காக இன்பதுரை என்ன பண்ணுறாரு, திரும்பி வந்து ஒரு கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு போடுறாரு. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வந்து தலைமை நீதிபதி முன்னால் வருது. அப்போ நேரு சார்பாக வந்து முகுல் ரோத்திக்கு டெல்லியிலேருந்து வராரு ஒரு வழக்கறிஞர். மற்ற அரசு சார்பாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மூத்த வழக்கறிஞர்கள் வந்து அதில் ஆஜராகிறாங்க. அதில் ஆஜராகி வாதாடுறாங்க. மனுதாரருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வி ராகவாச்சாரி மூத்த வழக்கறிஞர், அவர் ஆரோக்கியப்படுறாரு. அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது பத்திரிகையில் போட்ட செய்தி. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த இடத்துல நாங்கள் வந்து வழக்கை வந்து பதிவு பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த இடத்துல அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு வந்து நம்ம படிக்க வேண்டியது வந்து ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. எப்போவுமே வந்து ஒரு கேஸில் ஒரு வந்து டைரக்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, டு ரிஜிஸ்டர் டைரக்ட் த ரெஸ்பாண்டன்ட் டு ரிஜிஸ்டர் த கேஸ் வாங்க. அதே தான் த ரெஸ்பாண்டன்ட் இஸ் டைரக்டட் அக்கார்டிங்லி த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் டைரக்டட் forthwith register a case on the information shared by the Enforcement Directorate on 27/10/2025 under section so and so of the Act and conduct a detailed expeditious investigation into the matter and proceed further accordance with law. இது பார்த்தீங்கன்னா வழக்கை பதிவு செய்யுங்கள் என்கின்ற அர்த்தம் தான் இந்த இங்கிலீஷுக்கு. ஆனால் பத்திரிகையில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை வந்து நாங்கள் வந்து நேரு மேலே வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க நாங்கள் சொல்லலை அப்படின்னு தலைமை நீதிபதி சொன்னதாக ஒரு கருத்தை வந்து முன்வைத்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டார் இல்லையா இன்பதுரை, அந்த கண்டெம்ட் வழக்கு நீதிமன்றத்தில் வந்து முகுல் ரோத்திக்கு என்ன பண்ண மூத்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு, டெல்லியிலேருந்து வந்தவர் யாருக்கு, நேருக்கு, இதை வந்து ஜூன் மாதத்துக்கு அட்ஜென்ட் பண்ணுறாங்க, நீங்கள் கவுண்டர் போடுங்க அப்படின்னு. ஸோ இவங்க கவுண்டர் போடுறது ஜூன் மாதத்துக்கு அட்ஜென்ட் பண்ணுற வரைக்கும், ஜூன் மாதம் வரைக்கும் எனக்கு கேஸை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்டே கொடுக்கணும். நோ, அது எப்படின்னா எங்கள் அப்பா குதிரைக்குள்ளன்ற மாதிரி ஒரு பக்கம் என்னுடைய நீதிமன்ற உத்தரவில் நாங்கள் வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லலை அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ரைட்டு, இந்த ஆர்டரை படிச்சுட்டேன். இது வந்து இதுதான் அர்த்தம் இந்த ஆர்டருக்கு ஃபைனல் இருக்கிறதுக்கு, கேஸை ரிஜிஸ்டர் பண்ணு. இது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், லாக்கலையில் படிக்கிறவங்க கூட தெரியும். ரைட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லலைன்னு பத்திரிக்கை எழுதுகிறாங்க. அது நீதிமன்றத்துடைய கருத்து எழுதுகிறாங்களா இல்லை பத்திரிகையில் தவறாக எழுதுகிறாங்களா என்பது தெரியாது யாருக்கும். அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து அதுக்கு ஸ்டேவும் கொடுக்கல கண்டெம்ட்டில். ஸோ ஸ்டே கொடுக்கல அப்படின்னாலே அங்கே பிரைமா ஃபேசி வந்து இருக்குது. ஸோ நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் தான் கொடுத்தோன்னு. ஸோ இந்த வழக்கோட அடுத்த கட்டம் என்னடான்னா, அந்த ஜூன் மாதம் இப்போ நீதிமன்றம் லீவ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஜூன் மாதம் தான் வந்து இந்த வழக்கு மீண்டும் பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வரும்.